இவன் இருக்கிற இடம் தெரிஞ்சா இவன் மூலியமா அந்த திருட்டு பெயர்களை கண்டுபிடிக்கலாம்னா இவன் மூஞ்சி மாதிரி ஒருத்தருக்குமே இல்லையே. ஒண்ணும் இல்ல, என்ன பண்றது? என்ன முகத்தைய காணும், மூஞ்சி இல்லாத பைய. இது சரி, நெருப்புல விழுந்துட்டான் போல இருக்கு, சுத்தமா வளைஞ்சிட்டான். அட ஈயப்பாயல. இத வர்றான் யா உலக மகா அழக. யாரப்பா நீ? இந்த ஊரு தான். ஏன் என்ன திருப்பின? சும்மா. உடம்பு எப்படி இருக்கு? 4 மாசத்துக்கு முன்னால அடிக்கடி தலைவலி வரும், இப்ப பரவாயில்ல. நீங்க அசௌக்கியம் தானே? என்ன கிண்டல் பண்ற? ஐயா யாருன்னு தெரியுமில்ல? ரொம்ப பேர் போனவரா? என்னடா மொல்ல சொல்ற? ரொம்ப பேர் போன. ஏன் காட்டுத்தனமா கூப்பாடு போடுற? மன்னிக்கணும். ஏன் போடுற? மன்னிக்கணும் மன்னிக்கணும். ஐயாவோட பேர் என்னவோ? ஏன் பேர்? ஏன் பேர் கேக்குறேன்? என் பேர் தெரியாது. சேது ராமலிங்கம். போதும் போதும் போதும். அடே அப்பா அப்பா அப்பா, இந்த பேர் போற வேகத்தை பார்த்தா இது சொல்லி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் 2 மாசம் 3 நாள் 30 நிமிஷம் ஆகும் போல இருக்குது. ஐயா பேர் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஏன் பேர? எங்க ஸ்டார்ட் ஆகுது? சேது. சேது சேது. சேதுல ஸ்டார்ட் ஆகுதுல்ல? கேள்விப்பட்டிருக்கியா? சேது சேது சேது. சேதுதான். கொஞ்சோண்டு வளர்ந்து போச்சு, அதான் அடையாளம் தெரியல. ஆமா, உங்க சகோதரி பேரு? அடி செருப்பால அயோக்கிய ராஸ்க. கண்ணு, உனக்காக ஒரு மாமன் காத்திருப்பாங்களே மறந்துச்சியா? நீ என் பக்கத்துல இருந்தா எவ்வளவு இன்பமா இருக்கு தெரியுமா? உன்னை பார்க்கலன்னா இந்த உலகமே இருண்டு போகுது. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? 15 நாளாச்சு. அடடே, கணக்கூட போட்டு வச்சிருக்கியா? இதோ உனக்காக தினம் சாக்லேட் எடுத்து வச்சேன், கொடுக்க முடியல. ஏன்? உன் கூட பேசக்கூடாதுன்னு அப்பா ஆர்டர் போட்டுட்டாங்க. உடனே இப்படி தூக்கி எறிஞ்சிட்டியே பாவி. என் குழந்தை குமரா குமரா. அண்ணாயா, உங்க கிட்ட நான் எவ்வளவு அன்பா நடந்துக்கிறேன், அதுக்கு பிரதியா இது இந்த பச்சை குழந்தை உனக்கு என்ன கெடுதி பண்ணிச்சு? குழந்தை உன்னை பார்க்க கூடாதுன்னு சொன்னதுனா அதுக்காக குழந்தையை தள்ளி இருக்கேன், அப்படித்தானே? மனுஷா நீ ஈரக்கம் இருக்கா? ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க சீக்கிரம். கொஞ்சம் ஓய்வு எடுத்தா உங்க உடம்பு சரியா போடுன்னு டாக்டர் சொன்னார். சரிங்க. என்னங்க, கண்ணாயிரத்தை பாக்குறதுக்கு அனுமதியோடு வந்திருக்கேன். கொஞ்சம் இருங்க, கேட்டு வந்து சொல்றேன். மாதவி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஆகட்டுங்க. யாரோ மாதவியா, உங்களை பார்க்கணும். ஏன் இன்னும் சாகாம இருக்கிறாரான்னு பார்க்க வந்திருக்காளா? எனக்கு வேண்டியவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லுங்க, போக சொல்லிடுங்க. அக்கா, சேதுவா? எங்கே வந்தாய்? வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சவா? எரியிற நெருப்புல எண்ணெயை வார்க்கவா? எங்கே வந்தாய் சொல். என்னக்கா இப்படி எல்லாம் பேசுற? அந்த கண்ணாயிரத்தோட நிலவு இன்னுமா உன் நெஞ்ச விட்டு அகலல? நீ எப்படி எரிவாய் என் நெஞ்சிலே வீசும் சஞ்சல புயலை? எவரை என் காதல் தெய்வமாக மனக்கோவிலில் வைத்து பூஜித்தேனோ, எவரை மணந்து மஞ்சள் குங்குமத்தோடு மனமகிழ்ந்து வாழ கனவு கண்டேனோ, அவர் என்னை பார்க்க கூட மறுத்து விட்டாரே. இனி நான் வாழவும் வேண்டுமா? சரிதாக்கா, விடு. இந்த கண்ணாயிரம் இல்லைன்னா இன்னொரு பொன்னாயிரம். இதுக்காகவா இப்படி முகாரி பாடுற? வீணா கவலைப்படாதக்கா. சேது, இன்று நான் கவலைப்படுகிறேன். குழந்தை ரவியை கொன்றது யார் என்பதை என்றாவது ஒரு நாள் அவர் அறியத்தான் போகிறார். அவர் அறியும் போது, எரிமலை என குமரும் போது நீயும் நான் கவலைப்பட போகிறாய், கலங்க போகிறாய், கதறி துடிக்க போகிறாய். அக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. அக்கா,
உன் அக்காள் என்பதற்காகத்தான் இத்தனை நாள் வாய் திறக்காமல் இருந்தேன். உன் ஊதாரித்தனத்தை, உன் சீர்கட்ட போக்கை, உன் கூட்டத்தாரை எவரிடமும் சொல்லாமல் இருந்தேன். இனி அது இல்லை. அவர் எனக்கு கூறியதை நான் உனக்கு கூறுகிறேன். இந்த உலகத்தில் எனக்கு வேண்டியவர்கள் யாருமே இல்லை. போய்விடு அக்கா. என் கண்முன் எங்க சதுர நழ பாக்குறீங்க? அன்னைக்கு பிக்னிக்க ஏமாத்திட்டு போன மாதிரி ஏமாத்திட்டு போலான்னா அதான் நடக்காது. இப்பதான் உங்களை பத்தி நான் போலீஸ ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நடன ஸ்டேஷனுக்கு. அம்மா நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? பசி எடுத்தது. பக்குவமா கேட்டிருந்தா பிஸ்கட் ஆப்பிளும் போட்டி போட்டுட்டு நீங்க கொடுத்துருப்பீங்களா? அதனாலதான் என் பசிக்கு ஒரு அணைய போட்டுட்டு லைட்டா ஏமாத்திட்டு போயிட்டேன். எனக்கு பசி தீர்ந்தது, ஞானம் பிறந்தது. நான் செய்த தவற உங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கலான்னு தெருவா சுத்துற நீங்க அம்பிள்ள கடைசியில இங்க வந்து சிக்குனீங்க. என்ன நேர்மை, என்ன நேர்மை, என்ன கருணை. உங்களை கூட ஒரு சமயத்துல உயிருக்கு துணிஞ்சு திருட்டு பயலுங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தி இருக்கிறேன். அந்த காரணம் மனசுல கட்டி போடலன்னா அன்னைக்கு உங்களுடைய நிலைமை. அந்த நல்ல காரியத்தை செஞ்சது நீங்க தானா? முன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துக்க ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துருங்க. இல்ல அவங்க என்ன தேடுவாங்க? ரிப்போர்ட்டா? நான் நடந்ததை எல்லாத்தையும் மறந்துட்டு என் உயிரை காப்பாத்தினதுக்காக என் மனமாற உங்களுக்கு நான் நன்றி செலுத்தணும்னு இருக்கேன். ஆமா, உங்க பேர் என்னங்க? சிங் சாகரி. சிங் சாகரி அப்படின்னு? சாகரி என்ன? காரம். சிங்கு காரம், சிங் காரம், சிங்காரம். என்ன சிரிக்கிறீங்க? என் பேரு நல்லா இல்லையா? வேணும்னாக்கா கார சிங்கம்னு வச்சுக்குவோம். அது இல்லைங்க, நீங்க கள்ளம் கப்படம் இல்லாம ரொம்ப நல்லா பேசுறீங்களே. நீங்க ரொம்ப நல்லவர். ஏன் என்ன கூப்பிட்டு உங்க வீட்டுல ஒரு விருந்து வைங்களேன், நான் நல்லா சாப்பிடுவேன். எதுக்கு? அது போகட்டும். அடுத்தபடியா நம்ம 2 பேரும் எங்க மீட் பண்றது? அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் எங்க? இதே இடத்துல. இப்படியா? அடுத்த வெள்ளிக்கிழமை பீச்ல சந்திக்கலாம். நிஜமாவா? பீச்ல? நிச்சயமாவா? ஐயோ, அந்த பேச்சல மறந்துடாதீங்க. அப்புறம் பட்டுமா வரேன். ஹலோ பட்டு. போச்சா என் லவ்ல இருந்த டெம்போவே போச்சு. இவ ஒருத்தி மந்திரம் செய்து விட்ட தேங்காய் மாதிரி இவளையே சுத்திக்கிட்டு இருக்காளே. என்னடி பேசாம இருக்க? ஒரு நாளும் இல்லாம எங்க இப்படி பீச்சுக்கு தனியா வந்தேன்னா அப்படி காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். காத்து வாங்கத்தான் வந்தியா இல்ல யாருக்காவது காத்துக்கிட்டு? இந்த பாரு ஹேமா, உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். இங்க வா. முடியாங்கய்யா, வேகமா வாயா. பட்டு, அந்த ஆளு பெரிய ஆளுடி. என்னடி அது ஆளுகிழுன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? ஓஹோ, இப்ப மெய்யாவே உனக்கு அத்தான் ஆயிட்டாருல்ல. அவசியம் தர வேண்டியதுதான் அந்த மேதாவிக்கு மதிப்பு. ஆமாண்டி, இந்த ஏழைக்கு அவ்வளவு மேதாவி போதும். குடும்ப வாழ்க்கைக்கு அழகையும் அறிவையும் விட அன்பு தாண்டி முக்கியம். என்னையா இது? என்னாச்சு இவருக்கு? திடீர்னு மயக்கம் வந்து கீழே வந்து தரமா? நீங்க விட்டுடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, ஏமா இப்ப என்னடி பண்றது? இந்தடி, உன் காரை ரெடி பண்ண, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம். சரி, 1 minute. என்ன ஆச்சு? இவ எப்ப வருவாளோ? நீ எங்க போற? அவளை கட் பண்றதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு மயக்கமா விழுந்துருக்க. என்னங்க, கொஞ்சம் இரு, காலையில் மேல மூச்சு வாங்குது. என்னங்க, நம்ம ஏமாவை ஏமாத்திட்டு வந்துட்டோமே, அவ நம்மளை பத்தி என்ன நினைப்பா? என்ன நினைப்பா? நம்ம 2 பேரையும் தூக்கி சமுத்திரத்துல போட்டு நினைப்பா. சில்கு சில்கு சில்கா சில்கு. என்னங்க அது? என்ன போய் சில்கு சில்குன்னு? ஆமா, பட்டுக்கு இங்கிலீஷ்ல என்னவா? ஆமா, சில்கு தான். அப்போ நீ சில்கு. சும்மா இருங்க,
4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? 4 பேரு பார்த்தா ஒண்ணு இல்ல, அதுக்கு மேல பார்த்தாதான் ஆபத்து. என்னது? என்னாச்சு? என்னங்க இது கிள்றீங்களா? போச்சுரா, இது ஒரு பாவமா? நான் கிள்ளுனேனா? பின்ன அது வேற ஒண்ணு இல்ல, நம்ம காதல்ல போராமப்பட்டு இந்த கடல் நண்டெல்லாம் கடிக்குது. சும்மா இருங்க அத்தா. அத்தான் அத்தான், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். எங்க ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சொல்ல மாட்டேன் பட்டு. ஏ சில்கு சில்கு, இன்னைக்கு நீங்க வரலன்னா நான் என்ன செய்யறதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன செய்யறதா நினைச்சிட்டு இருந்தீங்க? இந்த கடல்ல விழுந்து ஐயோ, அப்படியே ஜாலியா கொஞ்ச நேரம் நீச்சல் அடிச்சிட்டு அப்புறம் கேண்டீன்ல போய் காப்பி சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டு. அப்பா, என்னது கடிக்குது? கடல் நண்டு. கடல் நண்டு. கடல் நண்டா? அது போய் தொலைட்டோம். என் அத்தை சௌக்கியமா இருக்காங்களா? அத்தை ஏது ரொம்ப தூரத்துக்கு போயிட்டீங்களே? அட ஆமா, ரொம்ப தூரம் தான் வந்துட்டேன். இதோ கிட்ட வந்துட்டேன். இது என்னடா அது? எலும்பு வரையில எட்டி பாஞ்சில கடிக்குது. இப்பதான் பல்லு வளர்ந்துருக்குதா? ஆமா பட்டு, யாராருக்கோ என்னென்னமோ வசதி எல்லாம் செய்து வைக்கிறாங்களே, இந்த இளம் காதலர்களுக்கு இந்த கடற்கரை ஓரமா வந்து உலாத்திட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு வசதி செய்து கொடுத்திருக்கப்படாது? ஐயா, அதிகமா வேண்டாம். என்னது கடிக்குது பாத்தியா? கடிக்குது பாத்தியா? இதுக்குத்தான் சொல்றேன், இந்த இளம் காவலர்கள் கடற்கரை ஓரமா வந்துட்டு போறதுக்கு சிம்பிளா ஒரு நந்தவனம், அதுல சிம்பிளா ஒரு பளிங்கு மேடை, இந்த பூச்சி போட்டு நம்மள டச் பண்ணாம இருக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு பாட்டுல பெனாயில், பசிச்சப்ப சாப்பிடறதுக்கு சிம்பிளா 4 குண்டு அல்வா, நினைச்சப்ப குடிக்கிறதுக்கு சிம்பிளா 4 பக்கெட் பால், கடைசியில நம்ம 2 பேரையும் தூக்கி கடல்ல போடுறதுக்கு சிம்பிளா 4 ஆளு. நம்மள தூக்கி கடல்ல போடுறதா? ஆமா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை சீரியஸா சொல்றேன், நீ என்ன இவ்வளவு சிம்பிளா? கடிக்கிறது பாத்தியா? கடிக்கிறது பாத்தியா? கடல் நண்டு. கடல கடிக்குது. கடல் நண்டு. கடல் நண்டு கடிக்குது. இது நண்டும் இல்ல வண்டும் இல்ல, இது ஏதோ ஸ்டண்ட். யாரா இருக்கும்? ஏமாம் ஏமாம் ஏமாம். நீதானே? ஆமா, நானேதான். எப்படி நம்ம ஊசி வேலை? இதெல்லாம் எங்களுக்கு ஒரு தூசி வேலை. நீ வா பட்டு.